ஹலோ வியூஸ், வெல்கம் டு ராம் சொல்யூஷன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட டிஃபால்ட் அந்த லாங்குவேஜை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதா. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் செட் ஆகிருக்கும். அப்புறம் எப்படி நம்ம வந்து வேறு லாங்குவேஜ் உங்களுக்கு ப்ரிஃபர்டான லாங்குவேஜை எப்படி சேஞ்ச் பண்ணுறது உங்களோட சிஸ்டத்தில், லேப்டாப்பில் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மற்றபடி விண்டோஸ் ப்ளஸ் ஐ கீ ப்ரெஸ் பண்ணும்போது செட்டிங்ஸ் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டைம் அண்ட் லாங்குவேஜ் அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். லாங்குவேஜ் அப்புறம் அதில் ஆட் லாங்குவேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் லாங்குவேஜ் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு டிஃபால்ட்டாகவே செட் ஆகிருக்கும் உங்களோட சிஸ்டத்தில். நம்ம இப்போது வேறு லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் லாங்குவேஜ் கிளிக் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஸோ மச் அந்த லாங்குவேஜ் வந்து ஷோ ஆகும். எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ப்ரிஃபர்டோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மோர் தென் 1000 லாங்குவேஜ் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணும்போது டவுன்லோட் ஆகும். ஆக்சுவலி டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ப்ரிஃபர்டோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சர்ச்சில் நான் இப்போ வந்து தமிழ் அப்படின்னு டைப் பண்ண போகிறோம். அந்த சர்ச் பாக்ஸில் தமிழ் அப்படின்ட்டு சர்ச் பண்ண போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இந்தியா, தமிழ் இலங்கை அப்படின்னு ஷோ ஆகுது. நான் வந்து தமிழ் இந்தியாவை செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ் இந்தியா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணும்போது இந்த தமிழ் லாங்குவேஜ் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகும், அதாவது டவுன்லோட் ஆகும். இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் ஆகி உங்களுக்கு கீழே அந்த ஆட் லாங்குவேஜ் கீழே அது டவுன்லோட் ஆகி கீழே ஷோ ஆகும் தமிழ் இந்தியான்னு. அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன் கொடுத்துக்கோங்க, அப் கொடுக்கும்போது அந்த லாங்குவேஜ் வந்து ப்ரிஃபர்ட் மேலே வரும். கிளிக் பண்ணி அப் கொடுத்து மேலே வந்துடும். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டிஸ்பிளே லாங்குவேஜில் இப்போ இங்கிலீஷ்னு செட் ஆகிருக்கு. நம்ம கிளிக் பண்ணி தமிழ் இந்தியான்னு கொடுத்துடலாம். நீங்கள் எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அது மேலே வந்துடும். தமிழ் இந்தியான்னு கொடுத்துட்டு அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணும்போது இதில் காப்பி செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். காப்பி செட்டிங்ஸ். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்கும். 2 பாக்ஸுக்கும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் கொடுத்து அதாவது செக் பண்ணிக்கோங்க. டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. கீழே ஓகே பட்டன் இருக்கும், ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னு ஷோ ஆகும். இது ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து தமிழ் லாங்குவேஜுக்கு சேஞ்ச் ஆகிரும். அப்புறம் உங்களோட சிஸ்டத்தை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட சிஸ்டம் வந்து நீங்கள் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஈஸியாகிட்டு உங்களோட ப்ரிஃபர்ட் லாங்குவேஜை நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்பில் சிஸ்டத்தில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பாய் ஃப்ரம் ராம் சொல்யூஷன்.